எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம தம்பி பைக் எடுத்துருக்கேன் அன்றைக்கி காலத்தே அதுக்காண்டி கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்து இப்போன்னா ஈவினிங் போல் ஒரு சின்ன ஒரு கேக் கட்டிங். நம்ம பைக்னால் சும்மா இல்லை, எவ்வளோ யங்ஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ ட்ரீம் அது. இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் ட்ரீமலாகவே இருக்காங்க. அது கண்டிப்பாக எடுப்பாங்க. அது ஏன்னா ஒரு ட்ரீமுக்கு நம்ம எப்போவும் அது நம்ம அந்த ட்ரீம் அது ஃபுல்ஃபில் பண்ணோம், அப்போ தான் நம்மளுக்கும் ஒரு நிம்மதி இருக்கும், நமக்கும் அது ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இல்லை அது ட்ரீமாக தான் இருக்கும். அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ண வரைக்கும் ஓடிட்டு தான் இருப்பாங்க எல்லோரும். அதே போல் தான் நானும் ஓடிட்டு இருந்தேன். நானும் இப்போ ரீசெண்டாக தான் எடுத்தேன். அதில் வந்து தம்பியை ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இன்றைக்கி எடுத்திருக்கான். எடுத்து காலத்தே போய் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு. அது சின்ன விலாகாவது இன்ஸ்டாலையும் போட்டிருக்கோம். இப்போ ஈவினிங் ஒரு சின்ன கட்டிங் கேக் கட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி கொஞ்சம் பசங்கள்லாம் கூப்பிட்டுட்டு அப்படி பண்ணியிருக்காப்புல. ஸோ ஈவினிங் நேராக பீச்சுக்கு வந்திருக்கோம். ஜிம்முக்கு இனி கொஞ்சம் நேரத்தில் போகணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டு நேராக ஜிம்முக்கு போய் மாஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. வந்து பசங்களாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பைக்கு கேக்கு அது இதுன்னு பாப்பர் அது இது எல்லாம் வாங்கியாச்சு. இனி பைக்கை அதுக்காண்டியே கவர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்காண்டியே பைக்கு கவர் ரெடி பண்ணியிருக்கு. கவர் எங்கேருந்து எடுத்தால் அதை கேட்டால் பார்த்தாலே தெரியும் கவர் எங்கேருந்து எடுத்து. சரி, நம்ம கிடைக்கிற நம்ம எது கைக்கு நம்மளுக்கு எது இருக்கோ அதை வச்சு நம்ம அது பிரயோஜனப்படுத்திட வேண்டியதான். அவ்வளோதான். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணணுமோ பண்ணி விட்டுறணும். நம்மளால் முடிஞ்சதை பண்ணி விட்டுரும், அவ்வளோதான். சரி, இன்னும் கேக் கட் பண்ணாக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். தம்பி ஒரு பையன் என்ன பண்ணான்னா, நான் பாப்பர் எப்படி அடிக்கணும்னு சொல்லித்தாங்க சொல்லிட்டு அடிச்சு கேட்டால் நம்ம சொல்லி கொடுக்குறது ஒரு பாப்பர் அடிச்சிட்டோம். அது பைக் ஓனர் தம்பி தவசி டென்ஷன் ஆகிட்டாப்புல. சரி, இன்னும் 2 இருக்குன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு சரி எல்லாம் நீ ரெடி பண்ணியாச்சு, நீ வண்டியை ரிவ்யூ பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பையன் ரெடி ஆகி ஓகேவா எல்லாம் ஆல் ஓகேவா கேட்டு ஓப்பன் பண்ணுறாப்புல. சரி, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு நல்லா ரிவ்யூ பண்ணி வண்டி ஓப்பன் பண்ணி தார் பக்காவாக மாஸ் பட்டா போல். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு எனக்கு கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தம்பிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். பைக்கு ஒரு நாள் ஆசைப்பட்டதை வாங்கிட்டான், சாதிச்சிட்டான். இதுவே ஒரு லைஃப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா பாய்ஸ் பசங்களுக்கும் மேக்ஸிமம் ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கினது. சரி சொல்லிட்டு கேக் கட் பண்ணுறோம். செலிப்ரேஷன் பண்ணிட்டு கேக் கட் பண்ணுறோம். கேக் என்னென்னா கல் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக எல்லா பேக்கில் மேக்ஸிமம் ஒரு 2 3 நாள் ஃப்ரீஸ் வச்சோம்னா நம்ம எடுத்து ஒரு 2 ஹவர்ஸுக்கு வெளியே வச்சா தான் ஓகேவாக இருக்குது. இல்லைனா அது கல் மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் ஜிம்மில் செலிப்ரேட் பண்ணுவோம் பர்த்டேக்கு. அப்போ மேக்ஸிமம் எல்லாமே கல்லாக இருக்கும், கல் மாதிரியே இருக்கும் அந்த டைம் ரெகுலர். ஏன்னா டெய்லி எல்லோரும் வைப்பாங்கன்னா அது ஸ்டாக் இருக்குமா சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வாங்குவாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. 2 நாள் இருக்கா, அப்படி 3 நாள் இருக்கா, அப்படி இருக்கும். அது கல்லாயிருக்கும். வாங்கி ஒரு 2 ஹவர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் கேக் கட் பண்ண அப்புறம் பைக்கு தான் ஃபஸ்ட் நான் கொடுப்பேன் சொல்லி கொடுக்குறா. பைக்கே விடாமல் கிஸ் கொடுக்குறானா, விட்டா ரொம்ப கூட்டிகிட்டு போயிடுவான் போல. இன்னும் பைக்குக்கும் கேக் கொடுத்தாச்சு, பைக்கு கிஸ்ஸும் கொடுத்தாச்சு. என்னெல்லாம் கொடுக்கணும் எல்லாம் கொடுத்தாச்சு. அது நம்ம கேமராமேன் என்ன சொல்கிறாப்புல, இல்லை ஒன்ஸ் மோரு தம்பி என்ன சொல்கிறா, இல்லை கிஸ்ஸில் கொடுக்க முடியும், ஆனால் கேக் வேணால் ஒன்ஸ் மோர் கொடுக்க சொல்லிட்டு கொடுக்குறாப்புல. என்னடா சும்மா விட்டா கேக்கை விட்டு லாயிட்டே இருப்பல. கேக் கட் பண்ணியாச்சு, பைக்கு கொடுத்தாச்சு. அடுத்து நான் பசங்களுக்கு கேக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கட் பண்ணாப்புல. அது செங்கல் மாதிரியே இருக்குது. இது சுற்றில வச்சு அடிக்கணும். சரி, ஏதோ பிச்சு எடுத்துட்டானா பைக்கை. நம்ம எல்லாம் பசங்களாம் சும்மா விடுவாங்களா, நீ பைக்கு கிடச்சாச்சு நீ திருக்குவோம் சொல்லிட்டு நம்ம பசங்களாம் ஒருத்தர் மாறி திருக்கிறான். பையன் ஓனர் டென்ஷன் ஆகிட்டார். கிடச்சி இப்போ தானே ஏன் வண்டி கிடச்சிருக்கு, அதுக்குள்ளே இப்படி திருக்குனீங்கன்னா வண்டி என்ன ஆகும், நானே இப்படி திருக்கிறது இல்லை, நீங்கள் போட்டு இப்படி திருக்கிறீங்களப்பா சொல்லிட்டு வருத்தப்பட்டாப்புல. ஆனாலும் விடுறது கிடையாது. வண்டி வரிசையாக எல்லாம் வண்டியை ஊட்டுறோம். கொண்டு வந்த வண்டியை ஊட்டுறது ஒரு மாறி திருக்கிறான். ஒருத்தன் தீ வரணுமா, தீ வர்றது வரைக்கும் நான் திருக்குவேன், இல்லை விடமாட்டேன்னு சொல்லி வண்டியை பிடிச்சிட்டு இருக்கான். தீ வைக்காமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு வர வைக்கிறாப்புல. தம்பி என்ன வர வைக்கணும்னு சொல்லிட்டு வர வைக்கிற மாதிரி தெரில, தீ வரவிடாது சொல்லிட்டு என்ன மெதுவாக திருக்கிற மாதிரி இருந்து. பசங்களாம் மாறி நான் திருக்கிறேன், நீ திருக்கிறதே சரியில்லை, நான் திருக்க சொல்லிட்டு மாறி வந்து திருப்பி பார்க்கணும். தீ வர வைக்கணும், எனக்கு இந்த இடத்துல தீ வராமல் போகக்கூடாது சொல்லிட்டு எப்படியே திருக்கணும், நான் விடு சொல்லிட்டு நான் திருக்கிறேன், இப்போ வரும்னு சொல்லி வைக்கிறானா. வண்டி சவுண்டு கேட்க மக்கள் எல்லாம் வெளியேந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டு பையன் என்ன பண்ணுறானுன்னு. என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடிக்கு. சரின்னு அப்படி இப்படின்னு பையன் ஆசைப்பட்ட மாதிரி தீய வராச்சாச்சு. என்ன ஓனர் தான் கொஞ்சம் வருத்தப்பட்டாப்புல. சரின்னு அப்படியே ஜிம்மு கிளம்பி வந்தாச்சு. ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் நம்ம என்றைக்கும் என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட்டை விட மாட்டோம். எவ்ரிடே ஒர்க் அவுட் கம்பல்சரியாக இருக்கும், இல்லை நம்ம மைண்டு வந்து இதாயிரும். ஸோ கம்பல்சரியாக ஒர்க் அவுட் பண்ண சொல்லி ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட்டை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
அதே போல் நம்ம ஜிம் எப்போவும் ஒரு வைப்பில் தான் இருக்கும். நம்ம வைப் இல்லாமல் ஜிம் இல்லை, ஜிம் இல்லாமல் வைப் இல்லை. பசங்க எல்லாம் நீ பார்க்கும்போது தெரியும். கேமரா வரும்போது ஃபுல் வைப்பில் தான் இருக்காங்க. கேமரா பார்த்தீங்களா, மாஸ்டரே ஃபுல் வைப்பில். நம்ம ஜிம்மை பொறுத்து மாஸ்டர் என்ன வைப்பில் இருக்காங்க அதே போல் தான் பசங்களும் இருப்பாங்க. நம்ம மாஸ்டர் வைப்பில் தான் நம்மளும் வைப்பில் தான் இருப்போம். அது எக்ஸாம்பிள் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஃபுல் வைப். எஸ், இதோட நம்ம vlog முடிக்கிறோம். பாய், டாட்டா, பாய் பாய், see you.